சர்வதேச புது கிருபை திருப்பணிகள் வழங்கும் விண்ணோசை ஆராதனை நேரம். வணக்கம் நேயர் சகோதர சகோதரிகளே, ஞாயிறுதோறும் பிற்பகல் 4 மணிக்கு நீங்கள் இந்த ஆராதனை நேரத்திலே பங்கு பெற்றலாம். festaudio.net என்னும் இணையத்திலே ஒளி வடிவாகவும், ஸ்மார்ட் போன்ஸ் தொலைபேசியிலே LTR.FM வாயிலாகவும், வைஃபை வானொலி வாயிலாகவும் ஒலி வடிவாக கேட்டு நீங்கள் இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளலாம். விண்ணொளி எனும் எமது 15 நிமிட நேர அனுதின காலை சிந்தனையை சனி ஞாயிறு தினங்களில் காலை 7 மணிக்கும், திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 8 மணிக்கும், அத்துடன் விண்ணொளி எனும் அரை மணி நேர நிகழ்ச்சி ஒன்றை வியாழன் மாலை 5 மணிக்கும், விண்ணொளி எனும் இந்த அரை மணி நேர நிகழ்ச்சியை வெள்ளிக்கிழமைகள் தோறும் பிற்பகல் 4 மணிக்கு ஹோலிகோட் டிவியிலேயும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் என்பதை மறவாதீர்கள். உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். நாங்கள் வந்திருக்கிறது அப்பாவுடைய வீட்டிற்கு. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. அவர் சொல்லுகிறார், நாகும் அதிகாரம் 1:7, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று சொல்கிறார். அவர் அறிந்திருக்கிறார் உங்களை. நீர் அவர்களை நம்பி வந்தபடியால் தான் இங்கே இருக்கிறீர்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் அவரை நம்பித்தான் இங்கே வந்திருக்கிறீர்கள், அவரை தேடி வந்திருக்கிறீர்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் போகிற ஒவ்வொரு பிரச்சனையும் அவர் அறிந்திருக்கிறார், ஒவ்வொரு பாதையும் அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய ஏக்கங்கள், உங்களுடைய நினைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆங்கிலத்திலே வடிவாக போட்டிருக்கிறார்கள், He knows, recognizes, has knowledge of and understands those who take refuge and trust in him என்று போட்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய தேவன்! சத்திய ஆவியானவர் எங்களோடு இருக்கிறார், நித்திய ஆவியானவர் எங்களோடு இருக்கிறார், உத்தம ஆவியானவர் எங்களோடு இருக்கிறார், மகத்துவமான ஆவியானவர் எங்களோடு இருக்கிறார், பயம் போக்கும் ஆவியானவர் எங்களோடு இருக்கிறார், எங்களை பலப்படுத்துகிற ஆவியானவர் எங்கள் நடுவிலே இருக்கிறார். அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். வரம் தரும் ஆவியானவர் எங்கள் நடுவிலே இருக்கிறார், கனி தரும் ஆவியானவர் எங்கள் நடுவிலே இருக்கிறார், வரப்போகும் காரியங்களை அறிவிக்கும் ஆவியானவர் எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பெசலேலை அன்று நிரப்பி ஞானமும் அறிவும் புத்தியும் நிரப்பினீரே, அதுபோல எங்களை நீர் நிரப்புறபடியால் நன்றி செலுத்துகிறோம். சிம்சோனை உம்முடைய வல்லமையினால் நிரப்பினீரே, அதுபோல எங்களை நீர் நிரப்புகிறீர். பிதாவே என்று கூப்பிடக்கூடிய பெரிய சுவாரத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். வசனத்துக்கு கிடந்து செல்வோம். எபேசியர் அதிகாரம் 1 வசனங்கள் 20 to 23 வரை. ஆங்கில பைபிளில் Ephesians chapter 1 verses from 21 to 23. எல்லா துரைத்தனத்துக்கும், அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும், இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். ஆங்கிலத்திலே போட்டிருக்கிறார்கள், far above all rule and authority and power and dominion and above every name that is named, not only in this age but also in the one to come. And he put all things under his feet. Amen. And gave him as head over all things to the church. Hallelujah. Which is his body, the fullness of him who fills all in all. அவர்தான் ராஜாதி ராஜா, அவர்தான் கர்த்தாதி கர்த்தர், அவர்தான் தேவாதி தேவன், அவர்தான் வானாதி வானவர் எங்கள் மத்தியிலே இருக்கிறார். கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தத்துவத்துக்கு ஆங்கிலத்திலே ஹிஸ் கவர்மெண்ட் என்று சொல்கிறார்கள். அவருடைய கவர்மெண்டிலே அவர் தோளிலே இருக்கிறபடியால் நாங்களும் அவருடைய தோள்களின் நடுவிலே இருக்கிறோம் என்பதை பார்க்கிறோம். அவருடைய கட்டுப்பாட்டுக்கு நாங்கள் இருக்கிறோம், அவருடைய அரவணைப்பிலே நாங்கள் இருக்கிறோம். அவர் கூடாக, அவருடைய ராஜ்யத்துக்கு கூடாக எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உண்டு. நன்றி தகப்பனே. பாடுவோம், ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வந்தாரே, தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. வந்தாரே, தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு.
ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். கலக்கமில்லை எனக்கு கவலை இல்லை, கர்த்தர் என்னை பராயிருக்கிறார். கலக்கமில்லை எனக்கு கவலை இல்லை, கர்த்தர் என்னை பராயிருக்கிறார். என்னை பசும்புல் மேய்ச்சலுக்கு நடத்துவார், நான் பசியார உணவு ஊட்டி மகிழ்வார். என்னை பசும்புல் மேய்ச்சலுக்கு நடத்துவார், நான் பசியார உணவு ஊட்டி மகிழ்வார். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வென்றாரே சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தாரே. வென்றாரே சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தாரே. அந்த சாத்தான் மேலே அதிகாரம் தந்தாரே, நான் இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன். அந்த சாத்தான் மேலே அதிகாரம் தந்தாரே, என் இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். கரங்களிலே என்னை பொறுத்துள்ளார், கண் முன்னே தினம் என்னை நிறுத்தியுள்ளார். கரங்களிலே என்னை பொறுத்துள்ளார், கண் முன்னே என்னை தினம் நிறுத்தியுள்ளார். ஏற்ற காலத்திலே உயர்த்துவார், அவர் கரங்களுக்குள் அடங்கி நான் காத்திருப்பேன். என்னை ஏற்ற காலத்திலே உயர்த்துவார், அவர் கரங்களுக்குள் அடங்கி நான் காத்திருப்பேன். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். அப்பா, கரங்களிலே என்னை நீர் வரைந்திருக்கிறீர், என் மதில்கள் உமக்கு முன்பாக எப்பொழுதும் இருக்கிறது ஆண்டவரே. எனக்காக தேடி வந்தீரே ஆண்டவரே. பாவியாகவே இருக்கும் பொழுது என்னை தேடி வந்த அன்பை நான் மிகவும் பாராட்டுகிறேன். உம்மை போல் என்னை நேசித்திட யார் உண்டு கர்த்தாவே? எனக்காக இந்த ஒரு ஆட்டுக்காக 99 விட்டு விட்டு வந்தேன் ஆண்டவரே. எவ்வளோ பெரிய நல்ல தேவன் ஆண்டவரே நீ. அப்பா, நீரே எனக்கு எல்லா வச்சுக்கும் எல்லாமாக இருக்கு. நீர் என்னை நேசிக்கிறபடியால் நான் ஆண்டவரே கலக்கம் அல்ல, எனக்கு கவலை இல்லை. நீர் என் மேய்ப்பராய் இருக்கிறீர் ஆண்டவர். புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்து அமர்ந்து தண்ணீர் அண்டையில் என்னை நீர் கொண்டு போய் விடுகிறீர் ஆண்டவர். அப்பா, சாத்தானுடைய அதிகாரம் எல்லாத்தையும் உறிந்து போட்டீர் ஆண்டவர். அவன் செத்த பாம்பு, அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆண்டவர். அவன் எல்லாம் எங்கள் கால்களுக்கு கீழே ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவர், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். 1 பேதுரு அதிகாரம் 2 வசனம் 9 இப்படியாக வாசிக்கிறோம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென். நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? இந்த வாசித்தோமே, அப்படிப்பட்டவர்கள். ஆங்கிலத்திலே but you are a chosen people, a royal priesthood, a holy nation, God's special possession, that you may declare the praises of him who called you out of darkness into his wonderful light. Possession, பொக்கிஷம். நாங்கள் அவருக்கு விசேஷித்த பொக்கிஷமாக இருக்கிறோம். நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர், எங்களை விசேஷித்த தன்மையாக மாற்றி இருக்கிறார். நாம் யார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறதுனாலே அவரை நாங்கள் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. இமைப்பொழுதும் எங்களை கைவிடாத தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இமைப்பொழுதும் என்று யோசிக்கும் பொழுது நான் யோசித்தேன், கண்ணபடி சிமிட்ட மாட்டார் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா மூடி திறக்கிறதுக்குள்ள எதுவும் நடந்து போகலாம். ஆனால் என் தேவன் என் மேல் பாசமாக இருக்கிறார். உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று அவர் வசனம் சொல்லுவார். இஸ்ரவேலை காக்கிறவரோ உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அந்த தேவன் உங்களை எல்லோரையும் நேசித்து உங்களை ஒவ்வொரு விதமாய் அன்பாய் இருக்கிறார். பாடுவோம், இமைப்பொழுதும் என்னை கைவிட மாட்டேன். இமைப்பொழுதும் என்னை கைவிட மாட்டேன், ஒரு நாளும்
விட்டு விலக மாட்டீர். இம்மை பொழுதும் என்னை கைவிட மாட்டீர். ஒரு நாளும் விட்டு விலக மாட்டீர். நீர் கைவிடா கண்மலையே, நீதமும் காப்பவரே. நீ கைவிடா கண்மலையே, நீதமும் காப்பவரே. இமை பொழுதும் என்னை கைவிட மாட்டீர். ஒரு நாளும் விட்டு விலக மாட்டீர். இமை பொழுதும் என்னை கைவிட மாட்டீர். ஒரு நாளும் விட்டு விலக மாட்டீர். நீரே என் அடைக்கலம், என் கோட்டை, என் கேளம். நான் நம்பும் தெய்வம் என்று சொல்லுவேன். நீரே என் அடைக்கலம், என் கோட்டை, என் கேளம். நான் நம்பும் தெய்வம் என்று சொல்லுவேன். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவித்து சிறகால் மூடி மறைக்கிறீர். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவித்து சிறகால் மூடி மறைக்கிறீர். நீ கைவிடா கண்மலையே, நீதமும் காப்பவரே. நீ கைவிடா கண்மலையே, நீதமும் காப்பவரே. கர்த்தரின் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடையேன். புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்க்கிறீர். கர்த்தரின் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடையேன். புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்க்கிறீர். அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறீர். ஆத்துமாவை தேய்ச்சி திருப்தி நடத்துகிறீர். அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறீர். ஆத்துமாவை தேய்ச்சி திருப்தி நடத்துகிறீர். நீ கைவிடா கண்மலையே, நீதமும் காப்பவரே. நீ கைவிடா கண்மலையே, நீதமும் காப்பவரே. பயமில்லை, பயமில்லை, என் குடும்பம் கையில். பயமில்லை, பயமில்லை, என் எதிர்காலம் இயேசுவின் கையில். பயமில்லை, பயமில்லை, என் குடும்பம் இயேசுவின் கையில். பயமில்லை, பயமில்லை, என் எதிர்காலம் இயேசுவின் கையில். என்னை பழுக செய்து பெருக செய்வி, நீண்ட ஆயுள் தந்து காப்பி, குடும்பத்தை வேலைக்குள் வைத்து காப்பாற்றுவி. என்னை பழுக செய்து பெருக செய்வி, நீண்ட ஆயுள் தந்து காப்பி, குடும்பத்தை வேலைக்குள் வைத்து காப்பாற்றுவீர். பயமில்லை, பயமில்லை, என் குடும்பம் இயேசுவின் கையில். பயமில்லை, பயமில்லை, என் எதிர்காலம் இயேசுவின் கையில். பயமில்லை, பயமில்லை, என் குடும்பம் இயேசுவின் கையில். பயமில்லை, பயமில்லை, என் எதிர்காலம் இயேசுவின் கையில். நீ கைவிடா கண்மலையே, நீதமும் காப்பவரே. நீ கைவிடா கண்மலையே, நீதமும் காப்பவரே. ஹல்லேலூயா. இமை பொழுதும் என்னை கைவிடாத தேவன் எனக்கு. என் கால்களை அவர் தள்ளாட விடுவதில்லை. அக்கினி பற்றாது, ஆறுகள் புரராது என்றால் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்த்து அமர்ந்து தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேய்ச்சி அவரது நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு நீர் கூட இருக்கிறீர். இம்மானுவேல், நீர் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறீர். இயேசு கிறிஸ்துவே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர். அவர் தமது
பிள்ளைகளை பாவத்தில் இருந்து ரட்சித்து மீட்கிறவர் அவர்தான் எங்கள் இயேசு. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையின் கிருபையுமே என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. ஏசாயா அதிகாரம் 42 வசனம் 16 இப்படியாக அவர் வசனம் சொல்லுகிறது. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்றார். And I will bring the blind by a way that they know not. I will lead them in paths that they have not known. I will make darkness into light before them and make uneven places into a plain. These things I have determined to do them, and I will not leave them forsaken. அப்படிப்பட்ட ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறபடியா எனக்கு ஒரு கவலையும் இல்லை. கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறார். கழுகு தன் குஞ்சுகளை தோளிலே சுமந்து செல்லும். அதுபோல நான் அவருக்குள்ளே இருக்கிறபடியா நான் எப்பொழுதும் அமைதியாகவும் சந்தோஷமாயும் சமாதானமாயும் இளைப்பாறியுமாய் இருப்பேன். ஏனென்றால் என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். நன்றி ஆண்டவர். பாடுவோம் ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் வழி நடத்தும். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவே. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமகின். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமகின். பெருங்கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ. பெருங்கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன். பெற்ற எந்தாயும் நண்பர்கள் தள்ளுகையில்
உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே பெற்ற என்றாயும் நண்பர்கள் தள்ளுகையில் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரின் செல்ல பேரை நீர் என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரின் செல்ல பேரை வளர்த்தீர் வளமாக உம் நாம மகிமைக்காக வளர்த்தீர் வளவாக உம் நாம மகிமைக்காக நான் உம்மை நேசிக்கிறேன் எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன் எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். பா என்னை நீர் நேசித்தீரே, உந்தன் உயிரை பார்க்கலும் என்னை நீர் நேசித்தீரே. எனக்காக ஆண்டவரை உம்மை கூட பொறுத்துப்படுத்தாமல் ஆண்டவரே எனக்காக நீர் வந்து என்னை நேசித்தீரே. எனக்காக மறுத்து உயிர்த்தெழுந்து திரும்பவும் வரப்போகிறீரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நீர் துதிக்கப்பட பாத்திரர். நீர் தான் எனக்கு துணையாக இருக்கிறவர். நீர் துயரத்தில் ஆறுதல். நீர் எல்லாவற்றையும் கைகூடச் செய்கிறவர். நீர் கைவிடாமல் இருக்கிறவர். உம் கைகளினால் உம்மை தாங்கி இருக்கிறவர். நீர் உங்களுக்கு புத்தி தருகிறவர், புது வாழ்வு தந்தவர். நீர் புடமிடும் தெய்வம். நீர் மறைவிடமானவர். எங்களுக்கு மன்னிப்பு தந்தவர் ஆண்டவரே. நீர் சத்துவம் உள்ளவர். நீர் சந்தோஷம் தருகிறவர். நீர் சர்வத்துக்கும் மேலானவர். நீர் சாத்தானை வென்றவர். நீர் சாவாமை உள்ளவர். என்றென்றும் ஜீவிக்கிறவர். நீர் கர்த்தாவே, உமக்குள்ளே நான் ஜீவனாய் இருக்கிறேன். உமக்குள்ளே நான் ஆண்டவரே உயிர் பெற்றிருக்கிறேன். உமக்குள்ளே நான் நித்தியமாய் உம்மோடு சேர்ந்து வாழ பாக்கியம் நீர் தந்தீரே. எல்லாவற்றையும் நீர் செய்து முடித்தீரே ஆண்டவரே. என்னை ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் குணமாக்கி உம்முடைய சட்டையங்கள் எனக்கு சௌக்கியம் தருகிறீரே, சுகம் தருகிறீரே, பலம் தருகிறீரே. நான் போகையிலும் வருகையிலும் ஆசீர்வாதம், உள்ளே வெளியேயும் ஆசீர்வாதம். நான் கையிட்டு செய்யும் காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதம் ஆண்டவரே. தேவாதி தேவன் தங்கும் தேவ ஆலயம் நாங்களாய் இருக்கிறோம். அவருடைய மகிமை நைசத்தின்படி எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அவருடைய முகத்தின் பிரகாசம் எங்கள் மேல் எல்லோர் மேலும் இருக்கிறது. ஆமேன். நாங்கள் போகையிலும் வருகையிலும் என்னென்ன காரியங்களை நாங்கள் வாஞ்சிக்கிறோமோ அவைகளை எங்கள் தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் உண்மையாயிருக்கிறார். ஏனென்றால் எங்களுக்கு முன்பாக போறது அவருடைய சமூகம். அல்லேலூயா. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என்னென்ன தேவைகளோடு என்று வந்தீர்களோ இன்று உங்களுக்கு தேவன் எல்லாவற்றையும் தந்து அருள் இருக்கிறார். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி முடிப்போம். மீகா அதிகாரம் 4 வசனம் 4. அவனவன் தந்தன் திராட்சை செடியின் நிழலிலும் தந்தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிச்சு. இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தம். எடுத்துக்கொள்ளுங்கள். ஆங்கிலத்தில் அழகாக போட்டிருக்கிறார்கள். Everyone will live in peace and prosperity, enjoying their own grapevines and fig trees, for there will be nothing to fear. The Lord of heaven's armies has made this promise. Hallelujah. சத்தியம் பண்ணியிருக்கிறார். நாங்கள் என்ன செய்தாலும் வாய்க்கும். எங்களுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். எங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்கும். எங்களுடைய வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கும். நாங்கள் சுகமாக இருப்போம். எங்கள் குடும்பம் வளர்ச்சி அடையும், செழிப்பாக இருக்கும். செய்கிற காரியங்கள் எல்லாம் அதிசயத்தக்க வண்ணமாக இருக்கும். நாங்கள் அன்பாக இருப்போம். நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம். நாங்கள் ஒன்றாக இருப்போம். தேவனுடைய வாய் இதை சொல்லிட்டு நன்றி. தேங்க்யூ லார்ட். இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் கேட்டும் பெற்றும் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவர் இயேசு நம்மை பாராட்டுகிற ஒரு இயேசுவா இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். ஐ தாட் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அஸ். அதாவது நம்மை குறித்து தேவன் எப்பொழுது பார்த்தாலும்
ஒரு உயர்வான ஒரு நிலையிலே அவர் நம்மை வைக்க விரும்புகிறார். அதாவது அநேகருடைய ஒரு எண்ணம் என்னவென்று சொன்னால், கடவுளை பற்றி சிந்திக்கிற பொழுதெல்லாம் கடவுள் நாம் நன்மை செய்தால், நல்லது செய்தால், நல்லதை பேசினால், நல்லது சிந்தித்தால் பாராட்டுவார். ஆனால் அப்படி இல்லாத பொழுது நம்மை தண்டிப்பார் அல்லது நம்மை வெறுத்து விடுவார் என்ற அந்த விதமான ஒரு எண்ணம் இருக்கிறது இல்லையா? ஆனால் நமக்கு சொல்லப்படுகிற இந்த இயேசு, ஆண்டவராகிய இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவர் எப்பொழுதுமே நம்மை எப்படியாவது பாராட்டி நம்மை உற்சாகப்படுத்தி நம்ம இன்னுமாக அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு தான் அவர் விரும்புகிறார். ஆனால் அதே நேரத்தில் சில நேரத்தில் நம்முடைய காரியங்கள் சரியா இல்லாத பொழுது அது அவருக்கு மனதுக்கு வேதனையை கொடுக்கும். நிச்சயமாக அவருடைய மனம் அதனாலே பாதிக்கப்படும் என்பது உண்மைதான். ஆனால் அதற்காக அவர் நம்மை தண்டிக்கிறவரோ அல்லது நம்மை வெறுத்து விடுகிறவரோ அல்ல என்பதை நாம் எப்பொழுதுமே மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். This is the kind of Christ that is being portrayed in the gospel, right? அப்படிப்பட்ட ஒரு இயேசுவை தான் நாம பார்க்கிறோம். ஆகையினாலே இன்னைக்கு நாங்கள் பார்க்க போற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், the commendation of Christ. அதாவது எப்படியாக அவர் நம்மை கமெண்ட் பண்ணுகிறவர். அதாவது நம்மை ஆக்சுவலி கமெண்டேஷனுக்கு நாங்கள் the synonyms பார்த்தோம்னு சொன்னால் ரெண்டு அருமையான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டதை நான் கவனித்தேன். ஒன்று praise என்று போட்டிருந்தது. praise, புகழுதல், ரைட்? அதாவது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நம்மை புகழ விரும்புகிறார், நம்முடைய காரியங்களை பாராட்ட விரும்புகிறார், அதை கனப்படுத்த விரும்புகிறார் என்ற ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. இன்னொன்று என்ன சொன்னால் அப்ரூவல் என்று போடப்பட்டிருந்தது. அதாவது நம்மை அவர் அங்கீகரிக்கிறார். ஒரு காரியத்தை நாம் அவருக்கு ஏற்ற வகையில் நாம் செய்யும் பொழுது, அவருக்கு பிரியமான முறையில் நாம் செய்யும் பொழுது, அவர் எதிர்பார்க்கிற விதத்தில் செய்யும் பொழுது அதை அவர் அங்கீகரிக்கிறாராம். ஆமென். நான் நினைக்கிறது நல்ல ஒரு காரியம். என்னென்னு சொன்னால், சில நேரத்தில் பெற்றோருக்கு இது நன்றாக விளங்கும். பெற்றோர்கள் சில நேரத்தில் பிள்ளைகள் செய்கிற சில காரியங்களை பாராட்டுகிறதையும் அவர்கள் அதை அங்கீகரிப்பதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே. அப்போ உலக தகப்பன்மார், உலக தாய்மார் அதை செய்யும் பொழுது பரமபிதாவாகிய அவர், ரைட், எவ்வளவு அதிகமாக அதை செய்வார் இல்லையா? ஏன்னா அந்த நேச்சர் அங்கிருந்து தான் நமக்கு வந்தது. நம்முடைய பிள்ளைகளை நாம் பாராட்டுகிறோம் இல்லையா? அந்த தன்மை அங்கிருந்து தான் நமக்கு வந்தது. என்றால் அவருடைய சாயலாகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம், ரைட்? இப்போ நாங்கள் பார்ப்போம் மத்தேயு 15:28. இப்போ வாசிக்கப்பட்ட பகுதி மத்தேயு 15:28 ஒரு சம்பவம். இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் உண்மையிலேயே ஒரு அருமையான காரியம். ஏனென்றால் இந்த பெண் ஒரு யூத பெண்ணே இல்லை, ரைட்? she was not a Jew. hallelujah, right? ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், ஆண்டவராகிய இயேசு அடிக்கடி அவருடைய டார்கெட் யூதர்களாகத்தான் இருந்தார்கள், ரைட்? ஆனாலும் கூட அதற்காக அவர் யூதர் அல்லாதவர்களை அவர் வெறுத்து விடவில்லை, அவர்களை ஒதுக்கவும் இல்லை, அவர்களையும் பாராட்டினார் நாங்கள் பார்க்கிறோம். ஸோ அப்படியான ஒரு பாத்திரம் தான் இங்கே நாங்கள் பார்க்கிற இந்த பெண். மத்தேயு 15:28. இங்கே இந்த பெண்ணை குறித்து நாம பார்ப்போம் என்று சொன்னால், இவள் ஒரு கானானிய ஸ்திரீ என்று போடப்பட்டிருக்கிறது. கானான் தேசத்தவள். ஸோ நிச்சயமாக இவள் ஆண்டவராகிய இயேசுவை அறியாத ஒரு பெண்ணாக இருந்து கேள்விப்பட்டு இந்த இயேசுவிடத்திலே வருகிற ஒரு பெண்ணாக அவள் காணப்படுகிறாள். ஆகவே இந்த பெண் ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே வந்த பொழுது ஆண்டவராகிய இயேசு ஒரு காரியம் சொல்லுகிறார் இந்த பெண்ணை பற்றி. அதாவது இந்த பெண் ஆண்டவரிடத்திலே வந்து அவருடைய தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்திய பொழுது உதவிக்காக வருகிறாள். நாங்கள் 25ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், verse 25. அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள் என்பதாக நாம் வாசிக்கின்றோம், right? So she comes for help. So ஆண்டவர் இயேசுவிடத்திலே வந்த இந்த பெண்ணை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அவள் ஒரு யூத பெண் அல்ல, கானானிய ஸ்திரீ என்று நான் ஏற்கனவே சொன்னேன். ஆனால் இவள் வந்து சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவரே உண்மைதான், நீங்கள் யூத குலத்துக்காகத்தான் வந்தீர்கள், அவர்களைத்தான் முதலாவதாக மீட்பதற்காக வந்தீர்கள். ஆனாலும் கூட நாங்கள் ஒரு நாயை போல உங்களுடைய மேசைக்கு கீழே உட்கார்ந்து மேசையிலிருந்து விழுகின்ற அந்த துணிக்கைகளை சாப்பிடுகிறவர்களாய் நாங்கள் இருக்கட்டுமே என்று சொல்லி ஒரு கருத்தை அங்கே இயேசுவுக்கு அவர் தெரிவிக்கிறாள் என்பதாக நாம் பார்க்கிறோம். 27ஆம் வசனம், மெய்தான் ஆண்டவரே, ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், நான் பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து, அதாவது யூத ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய என்னுடைய ஜனங்கள், அதாவது
தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகிய அந்த ஜனத்துக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை நான் எப்படி அந்நிய ஜனங்களாகிய உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன பொழுது அவள் சொல்லுகிறாள், ஆண்டவரே உண்மைதான், அவர்கள் உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், அவர்களுடைய மேசையிலே அமர்ந்து சாப்பிடட்டும், ஆனால் அவர்கள் போடுகின்ற அந்த துணிக்கைகளை, கீழே விழுகின்ற அந்த துணிக்கைகளை சாப்பிடுகின்ற ஒரு நாயை போல நாங்கள் காணப்படக்கூடாதா என்று அவள் சொன்ன பொழுது ஆண்டவராகிய இயேசுவுக்கு அங்கே தூக்கி வாரி போட்டு விட்டது. அவருக்கு ஆச்சரியமா இருந்தது. ஓ, இவ்வளவு ஒரு ஆழமான விசுவாசம், என்ன ஒரு அழகான ஒரு காரியத்தை அவள் சொல்லுகிறாள் என்று சொல்லி ஆண்டவர் அவளை பாராட்ட அங்கே முனைகிறார். அப்பதான் சொல்லுகிறார், ஆம் உண்மைதான், அதுதான் உன்னுடைய விசுவாசமா இருந்தால் நான் அப்படியே செய்வேன் என்று சொல்லி அந்த பெண்ணை பாராட்டு. 28ஆம் வசனத்தில் இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது, கிரேட் இஸ் யுவர் ஃபெய்த் என்று சொல்லுகிறார். அதாவது இந்த பெண்ணுடைய விசுவாசத்தை பாராட்டுகிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றும் சொல்லி அந்நேரமே அந்த பெண்ணுடைய மகள், என்றால் அவள் சார்பாகத்தான் வந்தாள் அவள், சரியா, தன்னுடைய மகள் வேதனையாய் வியாதிப்பட்டு கிடக்கிறாள், அவள் சுகமடைய வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலோடு கூடத்தான் இயேசுவை தேடி வந்தாள். ஆகவே நாங்கள் இங்கே வாசிக்கிறோம், ஆம் அந்நேரமே, அதாவது ஆண்டவராகிய இயேசு நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொன்ன அந்த நேரமே அந்த மகளுக்கு சுகம் கிடைத்தது, அவள் ஆரோக்கியமானாள் என்பதாக நாங்கள் பார்க்கிறோம். சரி, இப்போ இதில் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்ன? அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணுடைய விசுவாசத்தை பாராட்டுகிறவராய் காணப்படுகின்றார். சோ இன்றைக்கு நமக்கு அதான் நடக்கிறது. ஆண்டவராகிய இயேசு இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொருடைய விசுவாசத்தையும் பார்த்து அவர் பாராட்டுகிறவராய் இருக்கிறார். So when you have faith in the Lord Jesus, you are being commended for that. You are getting a praise from him. Actually, we must put it this way. He is approving of your faith. உங்களுடைய விசுவாசத்தை அவர் அங்கீகரிக்கிறார், அதை அவர் ஆமோதிக்கிறார், அதை ஆம் என்று சொல்லி, ஓ உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார். நாம் விசுவாசிக்கிற காரியம் நமக்கு கிடைக்கும்படியாக செய்கிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆகினாலே இன்றைக்கு ஒரு கானானிய ஸ்திரீ, அதாவது அவள் இன்னும் தேவனுடைய பிள்ளையாக கூட அவள் வரவில்லை, இப்பொழுதுதான் இயேசுவை வந்து ஏற்றுக்கொள்கிறாள். அந்த நேரத்திலே அவளுக்கு இவ்வளவு பெரிய மகத்துவமான காரியம் நடந்திருந்தால், இன்றைக்கு நானும் நீங்களும் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து அவரிடத்திலே விசுவாசம் வைத்துக் கொண்டிருக்கிறோம், எவ்வளவு அதிகமாக நமக்கு செய்வார் இல்லையா? So that's why if you are a believer, don't ever doubt the work of God. சந்தேகப்படாதீங்க, அஞ்ஞானிகளை போல சந்தேகப்பட. இங்க நாங்க பார்க்கிறோம், அஞ்ஞானியே நல்ல விசுவாசத்தோடு கூட காணப்பட்டாள் என்று சொல்லி. சரி, that was the first commendation. நாங்க பார்க்கக்கூடிய ஒரு காரியம், ஒரு பெண்ணை எப்படியாக அவர் விசுவாசத்தை எப்படியாக பாராட்டினார் என்று சொல்லி. மார்க்கு 14க்கு போவோம். Let's go to Mark chapter 14. மார்க்கு 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலேயும் 9ஆம் வசனத்திலேயும் அங்கே ஒரு பெண்ணை அவர் பாராட்டுவதை நாம் பார்க்கக்கூடிய இருக்கிறது. பெத்தானியா மரியாள் என்று சொல்லப்படுகிற லாசருவின் சகோதரியாகிய மரியாள், ரைட்? இந்த லாசருடைய சகோதரி எப்பொழுதுமே ஆண்டவராகிய இயேசுவுடைய பாதத்திலே வந்து அட்லீஸ்ட் 3 times நாங்க பார்க்கிறோம் இயேசுவின் பாதத்திலே இந்த மரியாள் இருக்கிறார், ரைட்? Chapter 14 verses 6 and 9 என்று பார்க்கிறோம். 6ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஆக்சுவலி நாங்கள் இப்பொழுது 3ஆம் வசனத்தை நாங்கள் பார்த்து விட்டு தான் மற்ற வசனங்களுக்கு போக வேண்டும் என்று சொன்னால், அங்கே தான் என்ன நடந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பாராட்டை நாங்கள் 6லேயும் 9லேயும் பார்க்கிறோம், ஆனால் என்ன நடந்தது என்று 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அவர் பெத்தானியாவில், அதாவது ஆண்டவர் இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள் என்பதாக பட் foolish thing என்று சொல்லி அனைவரும் யோசித்தார்கள். அந்த இடத்துல உள்ளவங்க அப்படித்தான் சொன்னாங்க, ரைட்? பாருங்க 4ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன் என்று சொல்லி அவங்க அந்த தைலத்தினுடைய விலையை பற்றியும் அதனுடைய மகத்துவத்தை பற்றியும் அங்க பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த பெண் அதை பத்தியெல்லாம் யோசிக்கல. ஆக்சுவலி 5ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, இது 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு நாம விட்டு இருக்கலாம், விற்று தரித்திரு, அது வேற விஷயம். ஓகே,
அப்ப விற்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அவ்வளவு ஒரு வேல்யூபாலான அந்த தைலத்தை கொண்டு வந்து சும்மா வீணாக்குற மாதிரி என்ன செய்கிறாளாம்? இயேசுடைய சிரசின் மேலே ஊற்றினாள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். என்ன தெரியுமா செய்கிறாள்? அவள் இந்த விலை மதிப்புள்ள இந்த தைலத்தை கொண்டு வந்து நான் ஆண்டவர் இயேசுவுக்கு நான் ஊற்றும் பொழுது நான் என்ன சொல்லுகிறேன்? இந்த தைலத்தை விட என்னுடைய இயேசு பெரியவர். ஆகவே இந்த தைலத்துக்கு நான் மதிப்பு கொடுத்து கொண்டிருக்காமல் இந்த தைலத்தை நான் யார் பேரில் ஊற்றுகிறேனோ அவரை நான் மதிக்க, அவரை நான் உயர்த்த, அவரை நான் கனப்படுத்த, she is worshiping Jesus. இயேசுவை ஆராதிக்கிறாள் என்று நாங்கள் பார்க்கிறோம். இயேசுவை மகிமைப்படுத்துகிறாள் என்று நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, நம்முடைய ஆண்டவர் இயேசுவை நாம் சிந்திக்கும் பொழுதெல்லாம் மற்ற எந்த ஒரு காரியமும் நமக்கு பெரியதா இருக்கக்கூடாது. அவர்தான் பெரியவர். மற்றதெல்லாம் அவருக்கு கீழாகத்தான் இருக்க வேண்டும். அதைத்தான் செய்கிறாள். அதாவது என்னுடைய ஆண்டவர் இயேசுக்கு முன்பதாக இந்த தைலம் எம்மாத்திரம் என்று சொல்லி, அந்த தைலத்தை விட பெரியவர் என்று சொல்லி, ஏற்கனவே தைலம் மிகவும் விலை உயர்ந்தது. ஆகவே அந்த தைலத்தை கொண்டு வந்து அவர் மீது ஊற்றி, ஆண்டவரை நீர் இந்த தைலமே விலை உயர்ந்தது, ஆகவே இந்த தைலத்துக்கு நீர் பாத்திரமானவராக இருக்கிறீர், அது மாத்திரமல்ல இந்த தைலத்தை விட மேலாக நீர் பெரியவராக இருக்கிறீர் என்று சொல்லி அவள் ஒரு பெரிய ஆராதனையை அந்த இடத்திலே செய்து விட்டாள் என்பதாக நாங்கள் பார்க்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார் தெரியுமா? 6ஆம் வசனத்திலே இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு செய்கிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறாள், she has done a good thing என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அவளை பாராட்டினாள். அது எப்படி மற்றவங்களுக்கெல்லாம் வீணான ஒரு காரியமாய் தோன்றிய காரியம் இவருக்கு மட்டும் நன்மையாய் தோன்றியது? ஏனென்றால் இயேசு அந்த ஆராதனையை பெற்றுக்கொண்ட பொழுது அவள் ஆஸ்வதிக்கப்பட்டு விட்டாள். ஏனென்றால் அவள் மற்ற ஒன்றையும் பெரிதாய் கருதாமல் இயேசுவை உயர்த்தினதினாலே அவளுடைய வாழ்க்கையிலே இந்த தைலத்தை விட மேலான காரியத்தை அந்த ஆண்டவராக இயேசு செய்து அவளை ஆசீர்வதித்து விட்டாள் என்பதாக நாங்கள் பார்க்கிறோம். So why is he saying this now? ஏன் அவளை பாராட்டுகிறார்? அவள் சரியானதை செய்திருக்கிறாள். எப்பெல்லாம் நாம் ஆண்டவராக இயேசுவை உயர்த்தி அவரை போற்றி, அதாவது மற்ற எந்த ஒரு காரியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம அவரையே உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துகிறோமோ அப்பொழுதுதான் நம்மளை பார்த்தோம். இதையே தான் ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார். நம்மை பார்த்து சொல்கிறார், சரியான ஒரு காரியத்தை நீ செய்திருக்கிறாய் மகனே, மகளே. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த இடத்துல வந்து ஆராதிக்க வந்தீங்க இல்லையா? You know, every one of you are commended by Christ. இந்த இடத்துல வந்த ஒவ்வொருத்தருமே நீங்கள் பாராட்டப்பட்டிருக்கிறீர்கள். இந்த நாளிலே அங்கிருந்து அதான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, நான் உன்னை பாராட்டுகிறேன், நல்ல காரியத்தை செய்திருக்கிறாய். இன்னைக்கு ஒரு வீட்டில் இருந்திருக்கலாம், வேற காரியங்களை செய்திருக்கலாம், வேற காரியத்துக்கு நீ போயிருக்கலாம், ஆனா எல்லாத்தையும் துச்சமாய் மதித்து என்னை உயர்வாய் கருதி இந்த இடத்துக்கு வந்தாயே, ஆகவே நீ சரியான காரியத்தை செய்திருக்கிறாய் என்று சொல்லி நம்மை பாராட்டுகிறார். இந்த பெண்ணை குறித்து ஒரு காரியம் பாருங்க. 9ஆம் வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அந்த பெண்ணை பற்றி சொல்லுகிறார். உண்மைதானே? இன்றைக்கு நாம பேசிக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? இன்றைக்கு நாங்கள் அந்த பெண்ணை பற்றி இங்கே பேசிக் கொண்டிருக்கிறோம், உயர்வாக பேசிக் கொண்டிருக்கிறோம். பாத்தீங்களா என்ன சொல்லுகிறார் ஆண்டவர் தெரியுமா? இப்படிதான் நம்மையும் ஆண்டவர் உயர்த்துவார். நம்முடைய தேவனை நாம் எப்பொழுது முக்கியத்துவப்படுத்துகிறோமோ அப்பொழுதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில நிச்சயமாக குறைவு வராது. அதாவது மிகவும் விலையுயர்ந்த காரியங்களை எல்லாம் இயேசுவுக்காக நாம் விட்டு கொடுக்கும் பொழுது, என்னுடைய ஆண்டவரை விட மற்ற ஒன்றும் எனக்கு பெரிதில்லை என்று நாம் சொல்லும் பொழுது அவர் நம்மை பெரியவராக்கி விடுகிறார், நம்மை உயர்ந்தவர்களாக மாற்றி விடுகிறார். ஹல்லேலூயா! இதான் அன்னைக்கு நமக்கு நடக்கும். ஆகினால அன்பு சகோதர சகோதரர்களே, இயேசுவுக்காக நீங்க ஏதாவது இழந்து விட்டதாக நினைக்கிறீங்களா? ஒரு நீங்க சொல்லலாம், ஓ இவ்வளவு முக்கியமான ஒரு காரியத்தை நான் இயேசுவுக்காக நான் விட்டு கொடுக்க வேண்டி வந்து விட்டது. பரவாயில்லை, நீங்க பயப்படாதீங்க, சரியானதை நீங்க செய்திருக்கிறீங்க, சரியானதை நீங்க செய்திருக்கிறீங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொல்கிறார், நீ சரியானதை நற்கிரியை செய்திருக்கிறாய், எனக்காக செய்திருக்கிறாய், ஆகவே நான் உன்னை ஒரு பொழுதும் குறைவுபட விட மாட்டேன். சிலத்துல பாருங்க, நாம ஆண்டவருக்காக என்று செய்யும் பொழுது நாம இழந்து விடுவதாக நாம் நினைக்கிறோம், அது ஒரு இழப்பாக நாம நினைக்கிறோம். ஆனா உண்மையில் நாம உண்மையை கெயின் பண்ணுகிறோம், ஆதாயப்படுத்திக் கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ அதனால ஆண்டவருடைய பாராட்டை அந்த பெண் பெற்றாள்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். தொடர்ந்து இன்னொரு காரியத்தை பார்ப்போம். இந்த முறை ஒரு 100க்கு அதிபதி என்கிற ஒரு மனுஷன்
அவனையும் பாராட்டுகிறார். லூக்கா 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இந்த மனிதனை பற்றிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். 7:9. Luke chapter 7 verse 9. ஆக்சுவலி இந்த பகுதியில் நாம பார்த்தோம்னு சொன்னால் இந்த மனிதனை குறித்து ஆண்டவர் ஒரு ஆச்சரியத்தோடு கூட ஒரு காரியத்தை சொல்கிறார். 9ஆம் வசனம். இயேசு இவைகளை கேட்டு, Luke chapter 7 verse 9. இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு, அப்படி என்ன சொன்னான் அவன், என்ன செய்தான் அவன்? மேலுள்ள வசனத்துக்கு நாம போக வேண்டும். ரைட்? ஆக்சுவலி இந்த மனிதன் 6ஆம் வசனத்துக்கு நாம போனோம்னு சொன்னால், ஆக்சுவலி 6க்கு முன்பதாக என்ன ப்ராப்ளம் என்று சொல்லி நாம் பார்க்கணும்னு சொன்னால் 3ஆம் வசனத்துக்கு நாம போக வேண்டும். 3ஆம் வசனத்திலே அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அது ஒரு காரியம். அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவை செய்கிறதற்கு அவன் பாத்திரவனாய் இருக்கிறான், ஏனென்று சொன்னால் அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். எகெயின் இன்னொரு ஒரு அஞ்ஞானி, ரைட்? he is not a Jew again, right? அந்த பெண்ணை போலவே இவனும் ஒரு யூதன் அல்லாத ஒருவன், ரைட்? ஆண்டவருக்காக ஒரு ஜெப ஆலயத்தை கட்டினானாம். சரி, அப்பொழுது இயேசு அவருடனே கூட போகிறார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்திலே போய், ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்திலே வரவும் என்னை பாத்திரவானாக எண்ணவில்லை. ஓ, வாட் a humility பாருங்க, எத்தனை ஒரு தாழ்மை. அதாவது இந்த இயேசுவை சந்திக்கிறதுக்கோ அவரிடத்துல போறதுக்கு கூட எனக்கு அருகதை இல்லை என்று சொல்லி அவ்வளவாக இயேசுவை அவன் உயர்த்துகிறான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ரைட்? அவன் சொல்றான் 7ஆம் வசனம் verse 7, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரவானாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். இந்த வசனத்தை கவனிங்க. 8ஆம் வசனம் verse 8, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு, நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று சொல்லி என்று நான் சொன்னதாக போய் சொல்லுங்கள் என்று சொல்லி அந்த தூதர்களை அவன் அனுப்பிவிட்டான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். 9ஆம் வசனத்துக்கு இப்பொழுது நாங்கள் வருகிற பொழுது இயேசு இவைகளை கேட்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இயேசு இவைகளை கேட்டு இப்படியெல்லாம் அவனை பற்றி கேள்விப்பட்ட பொழுது அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்கள், இவங்கெல்லாம் ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள், ரைட்? யூதர்கள். தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அந்த மனிதனுடைய விசுவாசத்தை குறித்து அவர் பாராட்டி, அந்த விசுவாசத்தை குறித்து மேன்மை பாராட்டி பேசினார் என்று சொல்லி நாம் அங்கே இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இல்லையே என்று சொல்லி அவர் சொன்னார் என்று நான் பார்க்கிறோம். ஒருவேளை நீங்க யோசிப்பீங்க, இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு பாராட்டினது அவனுடைய விசுவாசம் தானே என்று சொல்லி. உண்மைதான். he commended his faith also. அது ஒரு காரியம் தான். ஆனா நாம் பார்க்கிற எண்ணத்தை அதை விட அதிகமாக ஆண்டவர் இயேசு பார்த்தது என்ன தெரியுமா? இந்த மனிதனுடைய தாழ்மையை அவர் பார்த்தார். இவன் எவ்வளவாய் தன்னை தாழ்த்துறான் என்று சொன்னால் பாருங்க, அவனுடைய அதிகாரத்துக்குட்பட்டு கீழ்ப்படுகிறவர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க, ரைட்? ஆகவே அவன் பெருமையை பாராட்டி அவன் வந்து சொல்லியிருக்கலாம், நான் ஒரு 100க்கு அதிபதி, ஆண்டவர் இயேசுவே என்னுடைய வேலைக்காரன் வந்து குணமாக்குங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே மிகவும் பெருமையோடு கூட அவன் வந்திருக்கலாம். இப்படி அவன் தன்னை தாழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசுக்கு முன்பதாக அவன் என்ன யோசித்த, ஆண்டவரே நான் எப்படி ஆண்டவர் உங்களிடத்தில் வர? முதலாவதாக நான் ஒரு அந்நியன், நான் வந்து உங்களுடைய யூத ஜனத்தான் அல்ல, நான் எப்படி வர முடியும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் தன்னை தாழ்த்தினதை இந்த ஆண்டவராகிய இயேசு பார்க்கிறார் என்று சொல்லி நாங்கள் அங்கே கவனிக்கக்கூடியதாக இருக்கிறதே. அருமையான சகோதர சகோதரிகளே, தாழ்மையை விரும்புகிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அதான் சொல்றார், தாழ்த்தப்படுகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்கிறார். 2 பேர் ஜெபிக்க வந்தாங்களாம் சர்ச்சுக்கு. ஒருத்தன் வந்து பரிசேயன். அவன் சொன்னானா, ஆண்டவரே நான் வாரத்துல 2 நாள் உபவாசிக்கிறேன், என்னுடைய கடமைகளில் எல்லாம், என்னுடைய சடங்காச்சாரங்களில் எல்லாம் நான் சரியா இருக்கிறேன் என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்துல வந்து பேசிக்கொண்டுதான். ஆனா தூரத்துல ஒருத்தன், ஒரு மனிதன், பாவியாகி ஒரு மனிதன் போன்றவர், அவன் சொல்றான், ஆண்டவரே
பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி அவன் தன்னுடைய கண்களை கூட ஏறெடுத்து பார்க்க முடியாம அவன் தன்னுடைய மார்பிலை அடித்துக் கொண்டு அவன் கதறினான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றார். இயேசு சொன்னார், என்ன தெரியுமா சொன்னார்? அவன் அல்ல, அந்த பரிசேயன் அல்ல, தன்னை பற்றி பெரிதாக பேசிக் கொண்டானே, நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று சொன்னானே, அவன் அல்ல, இவனே. அதாவது ஆண்டவரே கிருபையாயிரும் என்று சொல்லி சொன்னானே, அவனே நீதிமானாக்கப்பட்டவனாக சந்தோஷப்படுத்தப்பட்டவனாக வீட்டுக்கு திரும்பி போனான் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு சின்ன ஒரு உதாரணத்திலே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தாழ்மை, ஆண்டுக்கு முன்பதாக நாங்கள் தாழ்மைப்படும் பொழுது சில நேரத்தில் பெருமையும் அகங்காரமும் தான் நாம தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாதபடிக்கு செய்து விடுகிறது. அநேக பேர் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு என்ன தெரியுமா காரணம்? ஆண்டவருக்கு முன்பதாக கூட தாழ்த்துறது இல்லை தங்களை. ஏன்னா தாழ்மை என்பது ஒரு தெய்வீகமான ஒரு தன்மை. அது ஹியூமனிட்டி இஸ் அ டிவைன் நேச்சர். அது சும்மா எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு காரியம் இல்லை. அதை விரும்புகிறவங்க, அதை நாடுகிறவங்களுக்கு தான் அது கிடைக்கும். ஆகவே விசேஷமான தேவனுக்கு முன்பதாக வரும் பொழுது நாம் ஒரு நாளும் நம்மை குறித்து நாம் பெருமை பாராட்டி கொண்டு நாம் வரக்கூடாது. நாம் அவருக்கு முன்பதாக அதுக்காக நம்மளை குறித்து தூசி குப்பை என்று சொல்லி பாவி என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே உங்களுடைய இரக்கத்தை நம்பி நான் வருகிறேன், உங்களுடைய செயலை நம்பி நான் வருகிறேன் ஆண்டவரே, அதுக்கு நீங்க பாத்திரராக இருக்கிறீங்கன்னு சொல்லி அவருக்கு அந்த உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்து அவருடைய அந்த இடத்தை நாம் அவருக்கு கொடுத்து நாம் வருகிற பொழுது நிச்சயமாக தேவன் நம்மை பாராட்டுகிறவராக இருக்கிறார், நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார், நம்முடைய விசுவாசத்துக்கு ஏற்ற காரியத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே அந்த ஹியூமிலிட்டி அது தேவனுடைய ஒரு ஆசீர்வாதம். அதை குறித்து ஆண்டவர் இயேசு நம்மை பாராட்டுகிறவராக இருக்கிறார். நான்காவதாக இந்த 2 காரியத்தை பார்த்து நம்ம குயிக்கா முடிக்க போகிறோம். லூக் சாப்டர் 7 அதே 7ஆம் அதிகாரம் தான் 28ஆம் வசனத்தில் ஒரு காரியம், 28 ஒரு காரியம் 7:28 லூக் சாப்டர் 7 verse 28 அதே பகுதி தான், அதே 7ஆம் அதிகாரம் தான். ஆனா இப்ப நாங்கள் இன்னொரு பாராட்டை பெறுகிற ஒரு மனிதனை நான் பார்க்கிறோம். இங்க 28ஆம் வசனத்திலே ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவரும் இல்லை. ஆகிலும் நல்லா கவனிங்க, இதுவும் கிட்டத்தட்ட அங்க பார்த்த காரியம் மாதிரிதான். தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த யோவான் ஸ்நானகனை பற்றி ஆண்டவராகிய இயேசு இங்கே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஏன் இந்த யோவான் ஸ்நானகனை பாராட்டினார் ஆண்டவராகிய இயேசு? அவன் பாராட்டப்படத்தக்கதாக என்ன செய்தான்? Why was he commending this man, John the Baptist? Because some extraordinary thing that has been done by him. ஏதோ ஒரு ஆச்சரியமான காரியம் இந்த மனிதனால செய்யப்பட்டது. ஆகவே அவன் பாராட்டுக்குரியவனாக காணப்படுகிறான். உண்மையில் தேவனுடைய ராஜ்யத்திலே தங்களை தாழ்த்துகிறவர்கள், சிறியவர்களாக இருக்கிறவர்கள் பெரியவர்களாக இருப்பார் என்று சொன்னார் இல்லையா? இந்த மனுஷன் அப்படிப்பட்டவனாகத்தான் காணப்பட்டான். இந்த யோவான் ஸ்நானகன் ஒரு இடத்துல சொல்றான், ஆண்டவரே நான் சிறுகவும் பெருகவும். தாழ்த்துகிறான், தன்னை சிறியவனாக்கி கொண்டான். அதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிற தேவனும் தேவனுடைய ராஜ்யத்திலே பெரியவனாக்கப்படுவான் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். அடுத்த காரியம் என்னன்னு சொன்னால், இவன் செய்த காரியம் என்ன? தன்னை தாழ்த்தினது ஒரு காரியம் தான், இன்னொரு காரியம் செய்கிறான். அதாவது இந்த யோவான் ஸ்நானகன் 27ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இந்த யோவான் ஸ்நானகனை பற்றி சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் அதை ஆண்டவர் இயேசு ஞாபகப்படுத்துகிறார். இந்த யோவான் ஸ்நானகன் ஒரு தூதனாக ஆண்டவராகிய இயேசுவுக்கு முன்பதாக அனுப்பப்படுவான். அவன் ஆண்டவர் இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று சொல்லி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருந்தது. 27ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதான் அங்க சொல்லப்பட்டிருக்குது. இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பதாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதியிருக்கிற வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன் தான் என்று சொல்லி இந்த யோவான் ஸ்நானகனை பற்றி ஆண்டவராகிய இயேசு பாராட்டுகிறார். அப்ப இந்த யோவான் ஸ்நானகன் என்ன, வாட் வாஸ் ஹிஸ் ஸ்பெஷாலிட்டி, அவனுடைய சிறப்பு தன்மை என்னன்னு சொன்னால், வழியை ஆயத்தம் பண்ணுகிறவனாக இவன் முன் சென்றான் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிற ஒரு மனிதனாக இந்த யோவான் காணப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. So what was he doing? Introducing Christ to the world.
இயேசுவை அறிமுகப்படுத்துகிற ஒரு மனிதன். இன்னைக்கு நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் ஈடுபடும் பொழுது இயேசுவை பற்றி அறிவிக்கிறவர்களாக, இயேசுவை பற்றி சொல்லுகிறவர்களாக, இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாக நாம காணப்படும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், ஓ இப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவனாக அவர் நம்மை மாற்றுகிறார். ஒரு பெரிய ஒரு மனிதனாக, அதாவது தேவனுடைய ராஜ்யத்திலே நம்மை ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே அவர் வைத்து நம்மை பாராட்டுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க அருமையான சகோதர சகோதரர்களே, ஏன் இந்த கமெண்டேஷன்லாம் ரொம்ப முக்கியம் தெரியுமா? நான் அப்ப சொன்ன மாதிரி தான், ஒரு பெற்றோர் எப்பொழுது மகிழ்கிறார்கள் தெரியுமா? தங்களுடைய பிள்ளைகள் பாராட்டுக்குரியவர்களாய் மாறும் பொழுதுதான். தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பெற்றோரும் எப்ப கலிகூறுகிறார்கள் தெரியுமா? அந்த பிள்ளைகள் பாராட்டுக்குரியவர்களாக காணப்படும் பொழுதுதான். சோ இங்கே தான் நடக்குது. ஆண்டவர் இயேசு இவ்வளவையும் நமக்காக சிலுவையிலே போய் செய்து முடித்தது எதற்காக? அவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். அவரை மகிமைப்படுத்தும்படியாய் நாம் காணப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். ஆகவே ஒவ்வொரு முறையும் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யும் பொழுது அவர் மகிழ்கிறார், அதை அவர் பாராட்டுகிறார், அதனுடைய பலன் நமக்கு வருகிறது என்று நான் பார்க்கிறோம். கடைசியா ஒரு காரியத்தை பார்த்து நம்ம முடிப்போம். ஒரு ஏழை விதவையை பற்றி இதே லூக்கா 21 அதிகாரம் 3 வசனத்திலே, Luke chapter 21 verse 3, again this woman was commended by Christ. இயேசுவாலே பாராட்டப்பட்ட ஒரு பெண். ஒருவேளை உலகத்தாரால் பாராட்டப்பட்டிருக்கப்பட மாட்டாள். ஏனென்று சொன்னால் அவளை குறித்து நாம் பார்க்கிற ஒரு காரியம், அவள் ஒரு ஏழை விதவை. அவர் ஒரு ஏழை விதவை. 2வது வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற 21 அதிகாரம் Luke 21:2 and 3, right? ரெண்டையும் பார்ப்போம். லூக்கா 21:2-3. இந்த பெண் செய்த காரியம் என்னன்னு சொன்னால், 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவரை இயேசு பார்த்த பொழுது, அவர் கண்ணேறிட்டு பார்த்த போது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதையும் கண்டு. பாருங்க, அவருடைய கண்கள் எல்லாரையும் பார்க்கிறது. யார் யார் என்னென்ன செய்கிறார்கள் என்பதை அவருக்கு பார்க்கிறாராம். 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னாராம். காரணம் என்ன தெரியுமா? அந்த ஏழை விதவை ஏன் தெரியுமா பாராட்டுகிறாராம்? 4ஆம் வசனத்தை பாருங்க, அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து தேவனுக்கு என்று காணிக்கை போட்டார்கள். You know, it's easy for us to give to God when we have, right? ஆனா இங்க நாங்க பார்க்கிற காரியம் தெரியுமா? இவளோ தன் வறுமையிலிருந்து, இன்னைக்கு அநேகம் பேர் வறுமையில் இருக்கும் பொழுது அவங்க போட வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க தேவனுக்கு காணிக்கை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லப்படுற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக நம்முடைய நாட்டிலையும் சரி, மற்ற தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ்ல இருந்து அநேக விசுவாசிகள் நம்புகிற ஒரு காரியம், எல்லாரும் இல்லை, சில சர்ச்சஸ் விசுவாசிக்கிறாங்க. அவங்க சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், எங்களுடைய சபை விசுவாசிகள் எல்லாம் ஏழைகள், how can they give என்று சொல்கிறார்கள். இட்ஸ் ராங். ஆண்டவருடைய வசனத்தின்படி பார்த்தால் இல்ல, வறுமையிலிருந்தும் அவர்கள் காணிக்கை கொடுக்கலாம் என்று சொல்கிறார். வறுமையில் வாழ்கிற மக்கள் கூட தேவனுக்கு கொடுத்து, தேவனுடைய ஊழியத்துக்கு கொடுத்து, தேவனுடைய ஊழியத்தை வளர செய்யலாம், தேவனுடைய ஊழியம் நடக்கிறதுக்கு அவங்க உதவி செய்யலாம் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக தேவன் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். சோ வறுமையான ஒரு சபை என்று சொல்லி இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது ஆண்டவரை பொறுத்தவரையிலே. என்றால் அந்த வறுமை மக்களும் தங்களுக்குரியதை கொடுக்கும் பொழுது, தங்களால் கொடுக்கக்கூடியதை கொடுக்கும் பொழுது அங்கே ஊழியம் நடைபெற முடியும், சபைகள் வளர முடியும். ஆகவே இங்கே அதை பாராட்டுகிறார் நம்முடைய ஆண்டவர் இயேசு. இவ்வளோ தன் வறுமையிலிருந்து, சொல்லுங்க பாருங்க, சொல்லப்படுற வார்த்தைகள் மிக முக்கியமான வார்த்தைகள். தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டார். That's all that she had. லைஃபுக்கு வச்சிருந்த காசை இயேசுக்கு கொடுக்கிறாளாம், தேவனுக்கு கொடுக்கிறாளாம். நம்ப முடியாத விஷயம் இல்லையா? ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளை இதை தான் செய்வான். ஒரு தேவனுடைய பிள்ளை இதை தான் செய்வாள். ஏன் தெரியுமா? அவளை பொறுத்தவரை, அவனை பொறுத்த வரையில இந்த பணத்தை விட இந்த இயேசு பெரியவன். என்னிடத்துல இருக்கிற இந்த பொருள், செல்வம், இது எல்லாவற்றையும் விட அவர் மகத்துவமானவர், பாத்திரர். என்ன தெரியுமா நம்பி கொடுக்கிறார்? என்னுடைய ஆண்டவருக்கு நான் கொடுக்கும் பொழுது எனக்கு அவர் தருவார், எனக்கு கிடைக்கும். ஏனென்றால் இது கிடைச்சது அவரிடத்துல தான் வந்தது எனக்கு. சங்கீதக்காரன் தாவீது சொல்றதான் இடத்துல, ஆண்டவரே உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி உமக்கு கொடுத்தோம். ஆமென், ஹல்லேலூயா. நாம ஒன்றையுமே நம்மால உருவாக்கி கொடுக்கிறது இல்லை,
எல்லாமே அவரிடத்துல தான் நமக்கு வருகிறது. That's one of the reason why we give to God, right? ஆண்டவரே உங்களுக்கு தான் வந்துச்சு ஆண்டவரே, நீங்க திரும்பவும் தருவீங்க. ஆகவே உங்களுக்குரியதை நான் கொடுக்கறதில்ல, நான் தயங்க மாட்டேன், நான் கொடுப்பேன் என்று சொல்லி அவள் கொடுக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதை ஆண்டவராய் இயேசு அங்கே பாராட்டுகிறார். அவள் ஆஸ்வதிக்கப்பட்டவளாய் போயிருப்பாள் நான் நம்புகிறேன். நிச்சயமாக ஆண்டவராக இயேசுனுடைய பாராட்டை பெற்றவள் அவருடைய ஆசீர்வாதத்தை பெறாமல் போயிருந்திருக்க மாட்டாள். எழுதென்று நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே ஐயா, இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பாராட்டுகிற ஒரு நிலைமையிலே நாங்கள் காணப்படுகிறோம் என்று உணர்ந்து கலிகூறுகிறோம் ஐயா. ஏனென்றால் ஆண்டவரே, ஒருவேளை இந்த அத்தனையும் நாங்கள் செய்கிறவர்களா இருக்கிறோமோ இல்லையோ, ஆனால் எங்களுக்கு ஒன்று தெரியும் ஆண்டவரே, நாங்கள் உங்களை தேடுகிறபடினாலே ஐயா, நாங்களுடைய சமூகத்திலே உங்களை நம்பி வந்திருக்கிறபடினாலே ஐயா, நீங்க எங்களை பாராட்டுகிற ஒரு தேவனா இருக்கிறீங்க. எங்களை ஆண்டவரை பாராட்டுவதோடு கூட நின்று விடாமல் இன்னும் எங்களுக்கு என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அதனால தான் இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற ஒருவராவது சோர்ந்து போக தேவையில்லை. எங்களுடைய ஆண்டவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுக்கு என்ன தேவை என்று பார்த்து பார்த்து செய்கிற ஒரு ஆண்டவர் எங்களுடைய ஆண்டவர் அப்பா. சிலுவையிலே யாவற்றையும் செய்து முடித்தவர் நீங்கள். ஆகவே நாங்கள் ஒருவராவது எதையாவது இழந்து வாழ வேண்டாம். உங்களை உயர்த்தட்டும் ஆண்டவரே. இந்த 5 பேருடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்த்த காரியம் அதுதானப்பா. ஆமையா, எப்பொழுது எங்களுடைய பார்வையை நாங்கள் எங்களை விட்டு அகற்றி உங்கள் மீது வைக்கிறோமோ அப்பொழுது நாங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி ஆண்டவரே அப்பா. இன்றைக்கு கூட இந்த காரியத்தின் மூலமாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் உணர்த்தினதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்படுவது எப்படி என்று சொல்லிக் கொடுத்தீங்கப்பா. எப்படி உங்களது பெற்றுக்கொள்ளலாம் என்பதை இந்த சத்தியத்துக்கூடாக எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமாப்பைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே நீங்களே உயரட்டும் அப்பா, நீங்களே மகிமைப்படட்டும். என்றால் உங்களுடைய பாராட்டுக்குரியவர்களாக நாங்கள் காணப்படுவது ஆண்டவரே எவ்வளவு அவசியமாயிருக்கிறதப்பா. ஆகவே தகப்பனே, எங்களை மறக்கிறோம், உங்களையே நினைவு கூறுகிறோம் எல்லா வேளையிலும். ஏனென்றால் அப்படி நாங்கள் செய்யும் பொழுது நாங்கள் எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவது நிச்சயத்திலும் நிச்சயமாயிருக்கிறது. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம் இயேசுவின் நாமத்திலே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உன்னை முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். Now may the grace of our Lord Jesus Christ, the love of God and the fellowship of the Holy Spirit be with us all now and evermore. Amen, amen, amen. மீண்டும் அடுத்த ஞாயிறன்றும் இதே நேரம் மற்றும் ஒரு விண்ணோசையில் சந்திப்போம். விண்ணொளி எனும் எமது அனுதின காலை சிந்தனை நிகழ்ச்சியை நீங்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 8 மணிக்கும் சனி ஞாயிறு தினங்களில் காலை 7 மணிக்கும் festaudio.net மற்றும் LTR.fm போன்ற இணையதளங்களிலும் இணைய வானொலியிலும் கேட்டு பயனடையலாம் என்பதை மறந்துவிடாதீர்கள். உங்களுடைய கருத்துக்களை எம்முடன் பகிர்ந்து கொள்ள அல்லது உங்களுக்காக நாம் பிரார்த்திக்க வேண்டுமென விரும்பினால் 00442863463419 என்னும் இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக என்று கூறிக்கொண்டு நன்றியோடு கூட விடை பெற்றுக் கொள்கின்றோம்.